ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்கியலட்சுமி பார்க்க அப்புறம் பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம செலியும் காலையில் எந்திரிச்சோன்னா ஐயோ ரவுண்டு கட்டிட்டாங்களே வச்சு செய்ய போகிறாங்களே அவரோட மைண்ட் வாய்ஸ். நம்ம பாக்கியா ஒரு பக்கம் நிற்க வச்சு என்னடா உனக்கு ஒரு கஷ்டம், ஏன்டா இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தேன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்க ஐயோ மாட்டிக்கிட்டு திருன்னு முடிக்கிறோமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மா என்னோட கஷ்டம்லாம் உனக்கு புரியாதுமா, எல்லா பொறுப்பும் என் தலையில் இறங்கியிருக்குமான்னு சொல்லிட்டு கேட்க அப்படி என்ன பொறுப்பை தூக்கி சுமந்துட்டா சொல்லுப்பான்னு சொல்லி கேள்வி கேட்க அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இப்போதைக்கு இல்லைம்மா, இதுக்கப்புறம் நான் தானம்மா பார்த்துக்கணும், நான் தானம்மா செய்யணும். அந்த பயத்திலே இவர் குடிச்சிருக்காரு போல, பயத்துக்கே இப்படி நடங்குறியே, நீலாம் பொறுப்பு தூக்கி தலையில் வச்சா நீ என்ன பண்ணுவ, அப்படி ஒன்றும் உன் மேலே உன் தலையில் நாங்கள் பொறுப்பு தூக்கி வைக்க மாட்டோப்பா, நாங்கள் எதுக்குப்பா இருக்கோம், நான் உயிரோடு இருக்கவனே நான் பார்த்துக்கிறப்ப அந்த குடும்ப சமையெல்லாம் நீ பார்க்கணுன்னு அவசியமே இல்லை பண்ணிட்டாங்க. குடும்பங்கிறது ஒரு ஆலமரம், அதில் ஒரு பக்கம் சுடுதண்ணி ஒரு பக்கம் பச்சை தண்ணின்ட்டு ஏதோ ஒரு டைலாக் வரும். என்ன படம் டைலாக், சரி எந்த படமாக இருந்தால் என்ன, நமக்கு ஒரு டைலாக் கிடச்சிச்சுங்க. அந்த மாதிரி இவங்க வந்துட்டு ஒரு டைலாக்கை போட்டு சரி பக்கமாக டைலாக் அடிக்காதமா, கொஞ்சம் நேரம் நிறுத்துமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உன்னோட பிஸ்னஸை மட்டும் நீ பாருப்பா, நீங்கள் எங்களுக்கு எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம குண்டு இனியா இருக்கே, செலக்ட் ஆகுமா ஆக மாட்டோமான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருக்க ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு கடைசியில் பார்த்தா இனியா செலக்ட் ஆகிட்டான்னு சொன்னோடனே அப்படியே ஜம்மா ஜாலி ஜலபுல ஜங்கு அப்படின்னு பாட்டை போட்டு இது குதிக்குது. செலக்ட் ஆன கையோட வீட்டில் வந்து பர்மிஷன் வாங்குவோன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொல்ல வீட்டில் யாருமே பர்மிஷன் கொடுக்கலங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியாவுக்கு சொந்த செலவில் சூனியம் வைக்கிறதுக்கு நரி கூட்டத்தில் ஒருத்தன் வந்திருக்கானே, அதாவது செஃப்ன்ற பேரில் அவரும் வந்து இந்த டிஷ் செம்மையாக இருக்கானா, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன ஆட் பண்ணுறீங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது ஆட் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு ஏதாவது ஆயிட போதியா அப்படி தான் இவர் பிளான் பண்ணுறான்னு நினைக்கிறேன். என்ன ஆக போதோ தெரியல. பழனி சார் கண்டுபிடிச்சா சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.